ஹாய் ஹலோ மக்களே, வணக்கம். வாங்க, இன்றைக்கி வெள்ளிக்கிழமைண்டாமே நம்மள வியாபாரத்துக்குலாம் போக மாட்டோம். இருக்கிற சரக்கை பிரித்து டவுனில் போய் எடை போட போயிடுவோங்க. காப்பர், பித்தாளை, அலுமினியம், சில்வருண்டு. அதனால தாங்க இங்கே அலுமினிய பாத்திரத்தை அள்ளிக்கிட்டு இருக்கேன். அலுமினிய பாத்திரத்தை பூரா தனியாக உப்பு தட்டி எல்லாத்தையும் எடுத்தாங்க எடைக்கு போடணும். கடைசியில் பாருங்கள், ஒருத்தவங்க அறிவாளினாலும் அறிவாளி, அப்படி அறிவாளிங்க. இட்லி தட்டு உடஞ்சிருக்கு. அது மாற்ற முடியாமல் சுற்றி நூலை கட்டி அதில் இட்லியை வச்சு சாப்பிட்ருக்காங்கங்க. இப்படிலாம் அறிவாளி பாருங்கள், சுற்றி ஓட்டையில் நூலை கட்டி இட்லியை வச்சு சாப்பிட்ருப்பாங்க. இப்படிலாம் நாட்டில் இருக்காங்க, பார்த்துக்கோங்க. அதனாலதான் அவங்க எல்லோரும் நல்லா இருக்காங்க போல். நம்மதே இப்படி இருக்கான். என்னத்தையே நம்ம பாடுபட்டால் தானங்க நம்ம பிழைக்க முடியுங்க அப்படின்ட்டு அலுமினியத்தை பூரா சாக்காக்கிட்டு மறுபடியும் அந்த உடைச்சதை பூராமே எல்லாத்தையும் பிரிக்கணும். எல்லாத்தையும் தனித்தனியாக பிரித்து அதில் வேறு கேட்டு பொருள் தெருவில் போட விட மாட்டாங்க. இதை எனக்கு தரியா, இதை எனக்கு தரியாண்டு நம்ம சும்மா தெருவில் எடுத்துகிட்டு வர்றது மாதிரி 50 ரூபா உடிக்கேன் கொடு, 100 ரூபா உடிக்கேன் கொடுன்னு வருவாங்க. நம்ம யாருக்கும் என்ன கொடுக்கறது இல்லைங்க. நம்ம வாட்டில் இடைக்க எடுத்து இடைக்கே போடுறதே நமக்கு நல்லது. என்ன சொல்கிறீங்க? இப்படி கொடுத்து நமக்கு நல்ல பேர் கிடைக்காது. நம்மகிட்ட ஒன்றை வாங்கிக்கிட்டு அங்கிட்டு போய் இதை போய் ரேட்டா அப்படிம்பாங்க. அதனால் டவுனுக்கு கிளம்பியாச்சுங்க. டவுனுக்கு போனால் ஒரே மழைங்க. பாருங்கள், தண்ணியை வெள்ளம்னாலும் வெள்ளம், அப்படி ஒரு வெள்ளம்ங்க. இது கீழே வாசதாங்க. கீழே வாசலில் போய் சரக்கை போட போகிற நக்கத்தில் இவ்வளோ டிராஃபிக்கு, இவ்வளோ வெள்ளை தண்ணி பாருங்கள். சாக்கடை தண்ணி, மழை தண்ணி ரெண்டும் ஒன்று சேர்ந்து கிடந்துச்சுங்க. அதோட போய் என்ன செய்ய அப்படின்னு நின்று போனோமுங்க. போய் அந்த கடைக்கே போயிட்டான். கீழே வாசலவே அந்த கடைக்கு போய் எடையை போட்டு வர்றதுக்கு முன்னே எப்போவும் போனோம்னா அரை மணி நேரத்தில் வந்துடும். இன்றைக்கி தாங்க 1.5 மணி நேரம் ஆயிடுச்சு. மழைங்கவும் எல்லாமே அட்ஜஸ்ட் பண்ணி தானே போகணும். என்ன சொல்கிறீங்க? ஆனால் எங்கள் ஏரியாவில் நாங்கள் கிளம்பும் போதெல்லாம் எங்களுக்கு மழை பெய்யலைங்க. போகும்போது இங்கே பழங்காலத்துக்கிட்ட தாங்க மழையே பெய்ஞ்சிச்சு. சரி வந்துட்டோம், போயிட்டு வந்துடுவோம் அப்படின்ட்டு இன்றைக்கி போடாட்டி அப்புறம் எல்லா நாள் லைனுக்கு போயிடுவோம். வியாபாரத்துக்கு போயிட்டு வர சரியாக இருக்குங்க. பிரித்து அந்த பிளாஸ்டிக் இதுகளை எடை போடத்தான் கரெக்டாக இருக்கும். அதனால தான் இன்றைக்கி போயாச்சு. அந்த மழையோட பரவாயில்ல அப்படின்னு போய் போட்டுட்டு வந்தோமுங்க. என்ன செய்ய, ஒரு 100 ரூபா சம்பாதிக்க முன்னே எவ்வளோ கஷ்டப்பட வேண்டியதாக இருக்குது பாருங்க. அடிக்கிற மழையிலையும் வெயில்லையும் எப்பா நினச்சி கூட பார்க்க முடியல. அவ்வளோ கஷ்டப்பட்டு பொழைச்சாத்தே அந்த 100 ரூபாயை நம்ம பார்க்க முடியும். பிள்ளைய அவ்வளோ கரெக்டாக சும்மா வாங்க இருக்குது அப்படின்ட்டு பாருங்கள். அந்த கடை சந்துக்குள்ளே போயிடுவோம். போனால் அந்த கடையில் இன்னொரு லோடு வந்து இறங்கிருச்சு. அதை இறங்கிட்டு தானே நமக்கு இடம் விடுவாங்க. அதோட சரி இருந்து போடுவோம்ட்டு மழையில் நனைஞ்ச மணிக்கு இருந்துட்டோமுங்க. போட்டுட்டு வந்தாச்சு. வரும்போது அப்படியே ஒரு சர்ச்சை பாருங்கள். அந்த குளிர்ந்த நேரத்தில் அந்த மாலை அப்படியே அந்த மலைக்கு அதுக்கும் அந்த சர்ச்சு இருக்கும் பாருங்கள். எப்பா செம்ம அழகாக இருந்துச்சுங்க. அதனால தான் எடுத்திருந்தேங்க. நமக்கெல்லாம் சர்ச்சு அல்லா எதுவுமே இல்லை, எல்லாமே ஒன்று தான். எல்லாமே கோயில் தான், சாமி தான் அப்படின்னு தான் நினப்போமுங்க. சரி இப்படியே பார்த்துட்டு டீ கூட குடிக்கலங்க. மலையில் எப்போமாவது ஒரு கடையில் டீ குடிப்போம். இன்றைக்கி அதுவும் குடிக்கல. அந்த கடைக்கு வந்தாச்சுங்க. போட்டு வந்துட்டோம். பார்த்துக்குங்க. பாய்ங்க.